வணக்கம். 2025ல ஏஐ சாட்பாட் இல்லாத இடமே இல்ல. ஆனா இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம வேலைக்கு எது நிஜமாவே யூஸ் ஆகும்? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா? கவலையே வேண்டாம். உங்களுக்காகவே சரியான ஏஐ டூல எப்படி செலக்ட் பண்றதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இப்போ எல்லாருக்கும் இருக்கிற பெரிய கேள்வி இதுதான். கிளாட், ஜெமினை, கோபைலட், கிராக் இப்படி லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது இதுதான் பெஸ்ட்னு எதை சொல்லி வாங்குறது? எப்படி முடிவு கண்றது? இங்கதான் நம்ம யோசிக்கிற விதத்தையே மாத்தணும். தி பெஸ்ட் ஏஐ அப்படின்னு ஒன்னு தேடுறத முதல்ல நிறுத்தணும். அதுக்கு பதிலா ஒரு எக்ஸ்பர்ட்டோட டூல் பாக்ஸ் மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஸ்பெஷல் டூல் இருக்கும் இல்லையா? அதுதான் இங்கேயும் கரெக்டான வழி. அதனால ரூல் நம்பர் 1, இனிமே ஏஐ உலகத்துல ஒரே ஒரு ராஜா கிடையாது. இது பல ஸ்பெஷலிஸ்ட்கள் இருக்கிற ஒரு டீம் மாதிரி. சரி வாங்க, இந்த புது உலகத்தோட ரூல்ஸ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க, நம்மளோட ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் டீமை பார்ப்போம். இப்போ நாம பார்க்க போற இந்த 6 போட்டியாளர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி சூப்பர் பவர் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாட். இவரு ஒரு டீப் திங்கர்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? உங்ககிட்ட ரொம்ப பெரிய ஃபைல்ஸ், ஒரு முழு புத்தகம் இல்லனா ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் இருக்குன்னு வைங்க. அது எல்லாம் ஒரே நேரத்துல அனலைஸ் பண்ணணுமா? அப்போ கிளாட் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுக்கு காரணம் அதோட 2 lakh டோக்கன் கான்டெக்ஸ்ட் விண்டோ. சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரே நேரத்துல அவ்வளவு பெரிய டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கும். அடுத்து கூகுள் ஜெமினை. நீங்க ஒரு கூகுள் யூசரா? உங்க வேலை எல்லாமே டாக்ஸ், ஷீட்ஸ், ஜிமெயில்ல தான் நடக்குதா? அப்போ ஜெமினை தான் உங்க ப்ரொடக்டிவிட்டி சூப்பர் ஸ்டார். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு மீட்டிங் நோட்ஸை டாக்ஸ்ல இருந்து எடுத்து அதை ஷீட்ஸ்ல ஒரு டேபிளா மாத்தி அப்புறம் அது சம்பந்தமா ஜிமெயில்ல ஒரு இமெயில் டிராஃப்ட் பண்ண சொன்னா செம்ம ஸ்மூத்தா எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கும். இப்போ மைக்ரோசாஃப்ட் கோபைலட். இது யாருக்குன்னா டெவலப்பர்ஸ் மற்றும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை அதிகமா பயன்படுத்துற கம்பெனிகளுக்கு ஒரு சூப்பரான அசிஸ்டன்ட். குறிப்பா கோடிங் பண்றவங்களுக்கு கிட்ஹப் கோபைலட் மாதிரி ஒரு டூல் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு உண்மையான கேம் சேஞ்சர். அடுத்து கிராக். இதோட ஸ்பெஷாலிட்டியே ஸ்பீட் தான். எக்ஸ், அதாவது பழைய ட்விட்டர்ல இப்போ என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு? ஒரு விஷயம் வைரல் ஆகுதுன்னா மக்கள் அதை பத்தி என்ன பேசுறாங்கன்னு உடனே கூட தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு கிராக் ஒரு பவர்ஃபுல்லான டூல். ரியல் டைம் இன்ஃபர்மேஷனுக்கு இவர் தான் எக்ஸ்பர்ட். இப்போ மார்க்கெட்டையே புரட்டி போட போற ஒருத்தரை பாருங்க. டீப் சீக் R1. இது சும்மா இன்னொரு ஏஐ கிடையாதுங்க. இது டெவலப்பர்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஓபன் சோர்ஸ் ஏஐ. ஆனா அதோட விலை நீங்க நம்பவே மாட்டீங்க, அவ்ளோ கம்மி. கடைசியா பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ. இதை ஒரு டெடிகேட்டட் ரீசர்ச் அசிஸ்டன்ட்னு சொல்லலாம். இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது கொடுக்குற ஒவ்வொரு பதிலுக்கும் அந்த தகவலை எங்கிருந்து எடுத்ததுன்னு சோர்ஸ் லிங்கையும் கூடவே கொடுக்கும். ஸோ நீங்க நம்பகத்தன்மையை செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரிசர்ச் மற்றும் ரைட்டிங் வேலைகளுக்கு வருவோம். இங்க 2 முக்கியமான தேவை இருக்கு. ஒன்னு ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா அனலைஸ் பண்றது, இன்னொன்னு இன்டர்நெட்ல இருந்து உண்மையான செக் பண்ணப்பட்ட தகவல்களை எடுக்கிறது. இது 2க்குமே வேற வேற சாம்பியன்ஸ் இருக்காங்க. இந்த கம்பேரிசன் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்க கையில ஏற்கனவே ஒரு பெரிய டாக்குமெண்ட் இருக்கு, அதை டீப்பா புரிஞ்சுக்கணும்னா கிளாடுக்கு போங்க. இல்ல நீங்க புதுசா இன்டர்நெட்ல இருந்து ஆதாரத்தோட நம்பகமான தகவல் தேடணும்னா கண்ணை மூடிட்டு பெர்ப்ளெக்சிட்டியை யூஸ் பண்ணுங்க. சரி, ரிசர்ச் ஓகே. இப்போ ஐடியாக்களை உருவாக்குறது, வேலையை ஆட்டோமேட் பண்றத பத்தி பார்க்கலாம். அதாவது கோடிங் மற்றும் ப்ரொடக்டிவிட்டிக்கு யார் பவர் ஹவுஸ்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த சார்ட்டை ஒரு நிமிஷம் பாருங்க. இதுல இருக்கிற வித்தியாசத்தை கவனிச்சிங்களா? இது சும்மா ஒரு விலை குறைப்பு இல்ல, இது ஒரு புரட்சியே தான். டீப் சீக் R1 மத்தவங்கள விட 90லேருந்து 95% வரைக்கும் விலை கம்மி. இது மார்க்கெட்டோட ரூல்ஸே மாத்தி எழுத போகுது. ஓகே, இப்போ இந்த டூல்ஸ் பத்தி தனித்தனியா பார்த்தாச்சு. ஆனா அசல் மேட்ரே என்னன்னா, இதையெல்லாம் எப்படி ஒன்னா சேர்த்து உங்களுக்காகவே ஒரு பவர்ஃபுல்லான ஏஐ ஸ்ட்ராக் உருவாக்குறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த டேபிள ஒரு குவிக் கைட் மாதிரி வச்சுக்கோங்க. உங்க தேவை என்ன? அதுக்கு பெஸ்டான டூல் எது? இங்க நேரடியா பதில் இருக்கு. இனிமே கன்ஃபியூஸ் ஆகி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் இருக்காருன்னு வச்சுப்போம். அவரு மாசத்துக்கு வெறும் $40லேருந்து $60 செலவுல எப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஏஐ டீமை உருவாக்கலான்னு பாருங்க. மார்க்கெட் ரீசர்ச்க்கு பெர்ப்ளெக்சிட்டி, ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ண கிளாட், அப்புறம் கோட் பண்றதை வேகப்படுத்த கோபைலட். சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல். சரி, இவ்ளோ பார்த்தாச்சு. இப்பதான் ஆரம்பிக்கிற ஒருத்தருக்கு எது பெஸ்ட் சாய்ஸ்? வாங்க ஃபைனல் ரெக்கமெண்டேஷனுக்கு போலாம். இவ்ளோ ஆப்ஷன்ஸையும் பார்த்துட்டு என்னால ஒரே ஒரு டூல்ல தான் இப்போ இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நீங்க நினைச்சா அது எதுவா இருக்கணும்? இதுதான் $1 மில்லியன் கேள்வி. எங்களோட தெளிவான பதில் பெர்ப்ளெக்சிட்டி ப்ரோல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா
நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு ஆதாரம், அதாவது சோர்ஸ் ரொம்ப முக்கியம். பெர்ப்ளெக்சிட்டி உங்களுக்கு உண்மையான செக் பண்ணப்பட்ட தகவல்களை கொடுத்து சரியான முடிவெடுக்க உதவும். இதனால தப்பான இன்ஃபர்மேஷனை நம்பி ஏமாந்து போற ரிஸ்க நீங்க குறைக்கலாம். கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம். டீப்சீக் R1 மாதிரி ஓபன் சோர்ஸ் AI எல்லாம் பவர்ஃபுல்லா வளர்ந்து வர்றதால மாசம் $20 கட்டி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குற காலம் முடிய போகுதா? இனிமே AIயோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?